ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் விபூதி யோகம் அந்த 10வது யோகம் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் அர்ஜுனன் கேட்டதுக்காக பகவான் தான் எதுவாகலாம் இருக்காரு அப்படின்னு ஒரு பட்டியலிட்டே சொல்லிட்டு வர்றாரு. அதில் நம்ம போன ஸ்லோகம் பார்த்துட்டோம். அதில் ஆதித்யர்களுக்குள் விஷ்ணுவாகவும், ஒளிப்படைத்த பொருட்களுக்குள்ள அவர் கிரணங்கள் கொண்ட சூரியனாகவும், மருத்துக்களுக்குள்ள மரீச்சியாகவும், அதே போல் நட்சத்திரங்களுக்குள்ளன்னு சொல்கிறத விட நட்சத்திரங்களுக்கெல்லாம் தலைவரான சந்திரனாக இருக்கேன்லாம் சொல்லிட்டு வந்தார். இப்போ அதை அடுத்து 22வது ஸ்லோகத்தில் வேற ஒரு 4 கூட்டங்கள் பற்றி சொல்கிறாரு. பார்க்கலாம். வேதானாம் சாம வேதோஸ்மி தேவானாமஸ்மி வாசவஹ இந்திரியாணாம் மனச்சாஸ்மி பூதானாமஸ்மி சேதனா. வேதானாம் சாமவேதோஸ்மி, வேதானாம் சாமவேதக அஸ்மி, அதாவது வேதங்களுக்குள்ள நான் சாமவேதமாக இருக்கேன் அப்படின்னு. முதல்ல என்னென்ன வேதங்கள் இருக்குது? 4 வேதங்கள் இல்லையா? ரிக், யஜுர், சாம, அதர்வணன் 4 வேதங்கள் இருக்குது. அதுக்குள்ளே சாமவேதமாக இருக்கேன்னு. அப்போ அதுக்குள்ளே சாமவேதமாக இருக்காருன்னா சாமவேதம் ரொம்ப சிறந்ததாக இருக்கணும் இல்லையா? எதனால் சாமவேதம் ரொம்ப சிறந்தது அப்படின்ட்டு பார்த்தா, சாமவேதத்தில் தான் எண்ணிலடங்கா 1000 சாக்கைகள் இருக்குது. அதாவது இந்த கிளைகள்னு சொல்லுவாங்க இல்லையா? 1000 கிளைகள் இருக்குது. அதோட இந்த வேதத்துக்கு தான் தனியாக ராகம் போட்டு அதை கான ரூபமாக பாடுறது உண்டு, இல்லை சொல்கிறது உண்டு. அதனால சாமவேதத்துக்கு சிறப்பு. அதனால் பகவான் வேதங்களுக்குள்ள நான் சாமவேதம் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அடுத்து தேவானாம் வாசவக அஸ்மி, தேவர்களுக்குள்ள வாசவன், அதாவது இந்திரன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ தேவர்களுக்குள்ள இந்திரன்னா அப்போ ருத்ரன் பிரம்மாலாம் நம்ம யோசிக்கலாம் இல்லையா? அதனால தான் இது. ஏன்னா என்னதான் இருந்தாலும் ருத்ரன் பிரம்மா போன்றவர்கள்லாம் இந்திரனுக்கும் மேலானவர்கள். அதை தவிர இங்கே தேவானாம்னு சொல்லும்போது இந்த ஸ்வர்கலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களை பற்றி மட்டும்தான் பேச்சு. அதனால் ஸ்வர்கலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவர்களுக்குள்ள நான் வாசவன் அப்படின்னு சொல்லப்படுற இந்திரனாக இருக்கேன் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. ஏன்னா இந்திரனுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா செல்வங்களுக்கும் அதிபதி அப்படின்னு சொல்லலாம். இங்கே பகவான் தன்னோட நியமன செல்வத்தை பற்றி பேசுகிறாரு அப்படின்றதுனால ரெண்டுத்துக்கும் எதுவும் ஒத்து போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இப்போ தேவர்களுக்குள்ள, அதாவது ஸ்வர்கலோகத்தில் இருக்கிற தேவர்களுக்குள்ள நான் இந்திரனாக இருக்கேன் அப்படின்னு. பிறகு இந்திரியானாம் மனக அஸ்மி, இந்திரியங்களுக்குள்ளே நான் மனசாக இருக்கேன் அப்படின்ட்டு. இப்போ இந்திரியங்கள்னால் என்ன? புலன்கள். நம்ம எல்லா விஷயங்கள் நம்ம வெளியிலேருந்து கிரகிச்சு நம்ம எல்லா விஷயங்கள்லாம் செயல்படுறதுக்கு தேவையான விஷயங்கள் தான் புலன்கள். அந்த புலன்களுக்குள்ளே நான் மனசாக இருக்கேன்னு. அப்போ புலன்கள்ங்கும் போது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5ன்னு சொல்கிறது உண்டு. கர்மேந்திரியங்கள்னால் நம்ம செயல்பட தேவையான அந்த புலன்கள்லாம். இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கைகள் 2, கால்கள் 2, அப்புறம் மல ஜல துவாரம் கழிக்கிறது, அதுக்கெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் கர்மேந்திரியங்கள்னு சொல்கிறது உண்டு. ஞானேந்திரியங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஞானேந்திரியங்கள்னு சொல்லும்போது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கண்ணால் தான் பார்க்குறோம், காதால் தான் கேட்குறோம், வாயால் தான் பேசுகிறோம், மூக்கால் தான் முகர்றோம், அப்புறம் இந்த தோல்னால தான் தொடு உணர்ச்சி எல்லாமே நம்மளால் கிரகிக்க முடியுது. அப்படிங்கும்போது இல்லை தான் ஞானேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மனசும் ஒரு புலனாக தான் இருக்குது. ஏன்னா இந்த புலன்களுக்கு தலைவர்னே சொல்லலாம் மனசு. ஏன்னா மனசு நினச்ச பிறகு தான் எதுவுமே செயல்படும் இல்லையா? அதனால தான் இந்திரியங்களுக்குள்ள, புலன்களுக்குள்ள நான் மனசாக இருக்கேன் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அடுத்து பூதானாம் சேத்தனா அஸ்மி, பூதங்களுக்குள்ளனா எல்லா உயிரினங்கள், அதாவது அறிவு பெற்றிருக்கும் உயிரினங்களுக்குள்ள அந்த அறிவாகவே இருக்கேன்னு சொல்கிறாரு. அந்த அறிவு பெற்ற உயிரினங்களுக்குள்ள ஒரு உயிரினமாக இருக்கேன்னு பகவான் சொல்ல, அதை நம்ம நல்லா கவனிக்கணும். அறிவு பெற்ற உயிரினங்கள் எதனால் அந்த உயிரினங்கள்லாம் தனிப்பட்டு சொல்லப்படுது? அந்த அறிவு இருக்கிறதுனால தானே. அதனால தானே அந்த உயிரினங்களுக்கே சிறப்பு. அதனால தான் ஜடப்பொருள்லேருந்து தனிப்பட்டு நம்மளால் பார்க்க முடியுது. அதனால் அந்த அறிவு பெற்ற அந்த உயிரினங்களுக்குள்ள நான் அறிவாகவே இருக்கேன் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அதனால் வேதங்களுக்குள்ள சாமவேதம், தேவர்களுக்குள்ள இந்திரன், இந்திரியங்கள் புலன்களுக்குள்ள மனசு, அப்புறம் அறிவு பெற்றிருக்கும் உயிரினங்களுக்குள்ள அறிவாகவே இருக்கேன்னு சொல்கிறாரு. தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.